நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குரானிய வரலாறு. நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உயர்ந்த நபியும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரரும் ஆவார்கள். அல்லாஹ் இந்த இரு சகோதரர்களையும் பனி இஸ்ராயீல் மக்களை வழிநடத்தவும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குமாறு அழைக்கவும் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரவுனிடம் சென்று அல்லாஹ்வை வணங்குமாறு அழைக்க கட்டளையிட்டபோது மூசா அலை அவர்கள் தமது சகோதரர் ஹாரூன் அலை அவர்களை தமக்குத்து துணையாக நியமிக்குமாறு அல்லாஹ்விடம் வேண்டினர். ஏனெனில் ஹாரூன் அலை அவர்கள் பேச்சுத்து திறமையில் சிறந்தவராக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களின் துஆவை ஏற்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒரு நபியாக நியமித்தான். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், நாம் நமது அருளால் அவருடைய சகோதரர் ஹாரூனை ஒரு நபியாக வழங்கினோம். மூசா அலை மற்றும் ஹாரூன் அலை இருவரும் எகிப்தின் கொடுங்கோல் ஆட்சியாளரான ஃபிரவுனிடம் சென்றனர். அவர்கள் அல்லாஹ்வின் செய்தியை எடுத்துரைத்து பனி இஸ்ராயீல் மக்களை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர். ஆனால் ஃபிரவுன் உண்மையை நிராகரித்தான். தன்னைத் தானே கடவுள் என்று கூறி அல்லாஹ்வின் நபிமார்களுக்கு எதிராக நின்றான். அல்லாஹ்வின் பல அற்புத அடையாளங்களைக் கண்டபோதிலும் அவன் அகந்தையிலேயே நிலைத்திருந்தான். இறுதியில் அல்லாஹ் பனி இஸ்ராயீல் மக்களை ஃபிரவுனின் அடக்குமுறையிலிருந்து காப்பாற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்காக கடலைப் பிளந்தான். ஈமான் கொண்டவர்கள் பாதுகாப்பாக கடலைக் கடந்தனர். ஆனால் ஃபிரவுனும் அவனது படையும் அவர்களை பின்தொடர முயன்றபோது கடலில் மூழ்கி அழிந்தனர். மக்கள் காப்பாற்றப்பட்ட பிறகு அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வஹியைப் பெற சினாய் மலையிற்கு அழைத்தான். மூசா அலை அவர்கள் இல்லாத நேரத்தில் சாமிரி என்ற ஒருவர் மக்களை வழிதவறச் செய்து ஒரு தங்கக் கன்றை உருவாக்கினான். பனி இஸ்ராயீல் மக்களில் பலர் அந்தக் கன்றை வணங்கத் தொடங்கினர். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையாக எச்சரித்தார்கள். என் மக்களே, இதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். நிச்சயமாக உங்கள் இறைவன் அளவற்ற அருளாளன். எனவே என்னை பின்பற்றுங்கள், என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். ஹாரூன் அலை அவர்களைத் தடுக்கத் தம்மால் இயன்ற அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் பலர் அவர்களின் அறிவுரையைக் கேட்க மறுத்துவிட்டனர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்து மக்கள் தங்கக் கன்றை வணங்குவதைக் கண்டபோது மிகவும் கோபமடைந்தார்கள். ஏன் அவர்களைத் தடுக்கவில்லை என்று ஹாரூன் அலை அவர்களிடம் கேட்டார்கள். அப்போது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாம் பலவந்தமாக தடுக்க முயன்றால் பனி இஸ்ராயீல் மக்களிடையே பிளவு ஏற்பட்டு சண்டை உருவாகும் என்று அஞ்சியதாக விளக்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சகோதரரின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். பின்னர் இருவருக்காகவும் அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் அருளையும் வேண்டி துஆ செய்தார்கள்.